ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் எஸ்கே தமிழன் கேமிங் சேனல். இந்த விட என்ன பார்க்க போனா ஒரு பிஆர் மேட்ச் ரேங்க் புஷ் பண்ணலாம் சொல்லி வந்துருக்க சீசன் வரை இறக்கி விட்டானுங்களே. ரேங்க் புஷ் பண்ணி இன்றைக்கே நம்ம கிராண்ட் மாஸ்டர் போன சொல்லி வந்திருக்கோம். ஆனால் கிராண்ட் மாஸ்டர்லாம் போகுமான்னு தெரியல. சும்மா ரேங்க் புஷ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் ஆட வந்திருக்கோம். ரேங்க் சீசன் குறைச்சி விட்டு நம்ம ஆரம்பத்தில் MP5 கிடச்சிட்டு MP5 வச்சு எவ்வளோ கில் அடிக்க முடியும் கைஸ்? கண்ணத்தில் போய் போட்டு தள்ளலாம் போனோம் கைஸ். பட்டுன்னு போட்டு தள்ளிட்டாங்க கைஸ். அதான் பீக்கில் இறங்க கூட சொல்கிறது பெரியவங்க சொல்லாமல் கேட்கணும். நம்மளால ஆளுக்குள்ளால பீக்கில் இறங்குனா பட்டுன்னு போட்டு தள்ளிட்டானுங்க கைஸ். எப்படி கைஸ், நான் வந்துட்டு பீமா சட்டி பக்கம் இறங்கி எல்லா லூட்டி இங்கேருந்து அடிச்சு நான் எல்லா இனிமே போட்டு பழகிறேன். ஆரம்பத்தில் என்ன கண்ணு கிடைக்குது, பேராஃபுல் கிடைக்குதா? இது போட்டு கண்ணாச்சே. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். பேராஃபுல் ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறோம். இந்த பக்கம் பார்த்தா ஒரு எனிமி நிற்கிறாயா, நிற்கிறேன் மண்டியிலேயாச்சும் ஒன்று போட்டு தள்ளிட்டேன். நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன்டா. இந்த பக்கம் தான் எவனை போட்டு சொல்லிட்டாங்க. க்ளோவில் வேறு இருக்குது. இங்கே தான் இந்த அளவில் போட்டு தள்ளிட்டேண்ணா. நம்ம ஜல்லட்டாகவே இருப்போம். நீ எங்கேருந்து வந்து பாரு, எனிமி அது க்ளோவில் தானா? ஏன் யாராப்பா நீ அடிக்கிற கைஸ்? நம்மளை போட்டு தள்ளனா வெயிட் பண்ணிடுவான். அந்த சைடு ஓடுறான். வெயிட் பண்ணி பொறுத்து இருந்தா ஆடினா கைஸ் போய் அடிக்க முடியும். துணு ஆடினா நம்மளை போட்டு பிறந்துடுறானுங்க. அந்த வாட்டி நம்ம வெயிட் பண்ணி போயா கண்டிப்பாக அடிக்கிறோம். நல்லா ப்ளஸ் பண்ணுறோம். ஒரு மேட்ச் இந்த இன்னும் டைமில் தான் இருக்கும். நல்லா 70-80 ப்ளஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் கைஸ். நான் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். இந்த பையா பூல பீமா சட்டி பக்கம் தான் சுற்றுறான். பார்த்துட்டேன். இந்த தான் இருக்கியாடா. அவன் டேமேஜ் கொடுத்தா டேமேஜ் குத்துட்டேன். அவனை கிட்ட போய் முடிச்சிடுறேன். மண்டியை கட்ட மண்டியிலே அடிச்சேனா பியூர் ஷாட் அடிச்சிட்டேன் கைஸ். நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன் கைஸ். ரொம்ப பெருமையாகுது கைஸ். கடம்புல வந்து பார்த்தா இந்த சைடு பார்த்துறான். ஒரு பையன் போல லூட்டு வாங்கிட்டு ஓடுறான். லூட்டை வாங்கி நம்ம கிட்டே கொடுத்துட்டு போகிறான். எல்லா லூட்டையும் அடிச்சுட்டு நம்ம இது நல்ல லூட்டில் வச்சுலான்னு பார்த்தா அவ்வளோ லூட்டு வச்சுல. எதுக்குடா அவ்வளோ வெண்டிங் மிஷின் இருந்தேன். நான் அங்கேருந்து வரும்போதே பார்த்துட்டேன் கைஸ். பையப்புள்ளைய வெண்டிங் மிஷினாண்ட இன்னமும் போகாமல் அங்கே நின்று லூட்டு வாங்கிட்டு ஒன்றுமே வச்சுல கைஸ். எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு கைஸ். காய்ஸ் ஏதோ பையப்புள்ள அங்கே மான்ஸ்டரை வச்சு போர் போயினுக்குது காய்ஸ். இது காய்ஸ் வந்த பையப்புள்ள தான் கீழே இறங்கிட்டியா? ஏற்கனவே சண்டை போயினுக்குது. எவனும் அடிக்கிறாயா பின்னாலேருந்து? அவங்க ரெண்டு சைடில் அடிக்கிறான். சுற்றி அடிக்கிறானுங்க. இதை லூட் எடுக்கலாமா வேணாமா? இதுங்க காய்ஸ் வானில் மான்ஸ்டரை கெடுப்போம். நல்ல லூட்டுக்கு தான் அதில். ஐயோ நல்ல லூட்டுக்கு ஆசையாகுது. வேணாம் விடு. பையப்புள்ள வேற ஒருத்தர் அடிக்கிறான். என்ன கண்ணு கூட தெரியல. கண்ணில் கிலோ அடிச்சிட போகிறான். நம்ம போய் அடிக்க பார்ப்போம். போய் அடிச்சு தானே நல்லா ப்ளஸ் ஆகும். போய் அடிப்போம் ஃபஸ்ட்டு கைஸ். நிப்பர் கிட்ட போடும்போது மேலே ஏதோ பையப்புல ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. யாரா நீ பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா உட்காந்து நிற்கிறான். யாரா நீ உட்காந்து நிற்கிற? பையப்புல பக்கம் செம்ம டைம் கண்ணு வேறு லூட் எடுக்குது. எனக்கு வேறு வாய் வேறு கொள்றது கைஸ். பையப்புல வேறு ரொம்ப டேஞ்சராக டிமிட்ரியோட போட்டான். டிமிட்ரி போட்டாலும் வேலைக்கு ஆகுதுறான். நான் இன்னும் கீழே முடிச்சுட்டு நல்லா லூட்டி அடிச்சுட்டு போகிறேன் காய்ஸ். உன்னோட எனிமி பார்த்தா கைஸ். அது லோல் பின்னாடி வண்டியாடா நீ. இரவுனையும் போட்டு தரேன். கொஞ்சம் ஈஸியாக போட்டு தெரியாச்சு. நான் மேட்ச் இன்னும் 5 அலைவா. கண்டிப்பாக நம்ம பொறுத்துட்டு பொறுமையாக போய் அடிச்சு தான் போகிறோம். உள்ள மெடிலாம் தட்டி நல்லா ஹெல்த்தாக இது பண்ணு. அப்போ கிட்டமே ஒரு 10 கிலோ வச்சு இந்த மேட்ச் போய் அடிக்கணும். இந்த மேட்ச் போய் அடித்து கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. யாரும் கவலைப்படாங்க கைஸ். இந்த மேட்ச் நான் கண்டிப்பாக போய் அடிக்கிறேன். நல்லா ப்ளஸ் போனேன். 70-80 ப்ளஸ் பண்ணால் காய்ஸ் நம்மளை போட்டு தள்ளிட்டானுங்க கைஸ். நம்மளும் கொஞ்சம் ஆர்வமாக போய் அடிப்போம் சொல்லி கன்ஃபார்மாக எடுத்தேன். ஓகே சார், 3ஆவதாக ஒரு மேட்ச் வந்துட்டேன் கைஸ். என்னடா 3ஆவதாக மேட்ச் வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு 2வது ஒரு மேட்ச் போனேன். அது போனோடனே சேர்த்து போய் 30 மைனஸ் ஆயிடுச்சு. வேறு மைனஸ் இல்லாமல் இந்த மேட்ச்சை ப்ளஸ் பண்ணி சொல்லிட்டு கண்டிப்பாக போய் அடிக்க சொல்லிட்டு வந்துட்டேன். ஆரம்பத்திலே பார்த்தா என் சைடு பேர் இந்த இது மாதிரி இருக்கும்ல, அதில் போய் நான் லூட்டெலாம் எடுத்துக்கினேன். பார்த்தா டாம்சனு நமக்கு வச்சுக்கிறேன். ஆனால் A94 எடுத்துக்கினேன். நாகரஞ்சு கண்ணு முக்கியம்ல. நாகரஞ்சு கண்ணு இருந்தால் போட்டு தள்ள முடியும்னா கைஸ் சொல்லிக்குது. அவனை சுற்றி எங்கே கைஸ் போனால் 7th anniversary-க்குள்ளே போய்ட்டு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா என்னெல்லாம் இழுக்காதான் அவனை இழுத்துட்டு போகுது. ஓகே கைஸ், இந்த அக்கா கிட்ட லூட் எடுக்கலாம் சொல்லிட்டு நான் போராடுறேன். அக்கா கொடுக்க மாட்றாங்க. சரி கைஸ், எல்லா லூட்டையும் நம்ம எடுத்தாச்சு. 3 மெடிக்கிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன படுத்து தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. அங்கே பார்த்தா டீமாவில் வேறு அடி வாங்குறானுங்க. யார்கிட்ட அடி வாங்குறது? ஓசி இல்லை இஷ்டனா ரொம்ப டீமாவில் ரொம்ப கடுப்பாக இருப்பானுங்க. இல்லை நான் கில்ல முடிச்சுட்டு வந்து ரிவ்யூ பண்ணுறேன். பாவம் கதறி நிற்கிறான். என்னப்பா நீ ஓசி கீழே வச்சிருக்கு ரிவ்யூ கூட பண்ண முடியும் சொல்லி பாவம் பார்த்துருக்குறான் காய்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம டீமால் 2 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த 2 பேரும் நம்மளை பார்த்து நிற்கிறானுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, க்ளோல் போட ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்டா க்ளோல் போட யார் இனிமே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் சர்ப்ரைஸாக எமௌண்ட் போட போகிறேன் அவனுங்களே. டீமாலாம் இவ்வளோ கதை 2 பேர் வெறிக்க பார்க்குறானுங்க. நம்மளை வெறிக்க பார்த்து நிற்கிறது ஒரு ஹாப்பியாக இல்லை கைஸ். எமௌண்ட் போட்டு டீமால் வெறிக்க இப்போ எண்டிங் மிஷின் முன்னாடி டோக்கனில் வச்சு நிற்கிறது ஒரு ஹாப்பி இருக்கா இல்லையா கைஸ்? நீங்களே சொல்லுங்களேன். அதுவும் டீமால் வேறு கதறானுங்க. அது சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. வேணா விடுங்க கைஸ், உங்களுக்கு சொல்லி நீங்கள் வேறு கடுப்பாயிருங்க. பாவம் தம்பி கதறான் ரிவ்யூ பண்ண சொல்லி. பரவாயில்ல கைஸ், ரிவ்யூ பண்ணி விடுவோம். எல்லாம் நம்ம பசங்களாக போயிட்டானுங்க. அதான் ரிவ்யூ பண்ணி விட்றேன். இல்லை இன்னும் கொஞ்சம் எமௌண்ட் போட்டு விளையாடிருப்பேன். 4வது பிரச்சனை ரிவ்யூ பண்ணி விட்டுருவோம். அவரு கற்ற போகிறாரு. ஸோ கைஸ், நாமளும் சேர்த்து போயிருப்போம். அதுக்கப்புறம் எமௌண்ட் நம்மளுக்கு போடாமல் சொல்லி கொஞ்சம் பார்த்தேன். இருந்தாலும் நான் நல்லவனாங்கிறானுங்க. நம்மளை ரிவ்யூ பண்ணி விட்டானுங்க கைஸ். இருந்தாலும் நன்றி கொடுப்போம்னா பார்த்தா போனவனு செத்து போயிட்டேன் இறங்கி. அதனால் வந்துட்டு இந்த வாட்டி ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. ஒரு எமௌண்ட் போடலாம் போகிறான்னு பார்த்தா ஆட்டத்துக்கு ஒருத்தர் போகிறார். ஜீப்பை தூக்கின்னு நம்ம செத்து போகிறோம். அதே இடத்துல வந்து மான்ஸ்டர் கற்றுக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா இவர் வேறு ஓடி நிற்கிறார். எங்கே ஓடுறாரு பார்த்தா நம்ம ரிவ்யூ பண்ண தான் போகுது.
இங்கே பாருங்க கைஸ், நம்ம டீமோட 2 பேர் 3 பேர் அடிச்சு டவுன் அடிச்சு ஒருத்த கில்ல ஒரு முடிச்சிட்டா. பாவம் க்ளோல் போட்டு கில்ல அடிக்கணும்னு பார்த்துட்டு போல இருக்குது. அதுக்குள்ளே முடிச்சிட்டானுங்க. என்ன போட்டது பாவம், அவரு கூட தலை விதி. சரி நம்ம டீமாலாம் நம்மளை லீவ் பண்ணி விட்டுருப்பாங்க. அங்கேயே இறங்கி ரிவெஞ்ச் எடுக்கலாம் சொல்லிட்டு நானும் இறங்கிட்டேன். நீ இவனை போட்டு தட்ட பார்த்தா எனிமி நம்ம டீமால் இறங்கனே போட்டு தட்டான். இது நம்ம செம்ம டேமேஜ் கொடுத்துறானே. இதை அவனை போட்டு தட்ட பார்த்தா செம்ம டேமேஜ் கொடுத்து நம்ம போட்டு தட்டானுங்க. அப்புறம் பார்த்தா இந்த சைடு ஒரு எனிமி இந்த அந்த சனியை பார்த்தா செம்ம டேமேஜ் கொடுத்தேன். இவன் போட்டு தட்டுறேன் இன்னும் தந்தாச்சிட்டாயா. டீமால் பக்கத்தில் தான் வந்து க்ளோல் பண்ணி ரிவ்யூ பண்ணுறா. ரிவ்யூ பண்ணதில் போல கில்ல மூச்சு விட்றியா போயா கில்ல மூச்சு விட்றியா. நான் கைஸ் எனிமையை போட்டு ஏன் கில்ல மூச்சு விட்றா. கில்ல மூச்சு விட சொல்ல ரிவ்யூ பண்ணு. நான் போய் கில்ல முடிச்சுக்கிறேன். ஆனால் ஓசிக்கில் வச்சுட்டு போனான்னு கில்ல கொஞ்சம் ரொம்ப டெத்துன்னு. டே கில்லேக்கடா டே அதுக்குள்ளே ஓசியில் வச்சிட்டிங்களாடா. அந்த எனிமி ஓசியில் வச்சிட்டான் போலுக்குறா. ஆஃப் நெட் போலுக்குதுடா. கைஸ் நம்ம கில்லு ஓசிக்கில் போனதுலாம் சகஜமாக. ஆனால் ஒரு கில் தான் மேட்ச் ஃபுல்லாக அடிச்சிருக்கோன்னு பார்த்தா கொஞ்சம் கௌரவமாக தான் இருக்குது. முட்டை கில்ல அடிச்சிக்கலாம்ண்ணா. சொல்லுங்க கைஸ், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எப்போ அடிச்சுன்னு தெரியல. அந்த ஒரு கில்லை அதுவும் ஓசிக்கில் தான் அடிச்சிருப்பேன். ஆமாம்மா ஃபஸ்ட்டு இறங்கணுன்னு அடிச்சோம்ல அந்த ஓசிக்கில். இதான ஓசிக்கில் டீமால்கிட்ட இருந்து அடிக்கிறது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. யாரா நீ கைஸ் பேசின்னு ஒரு சகல கஷ்டம் கைஸ். மண்டை மேலே போட்டு பொழுத்திட்டாங்க கைஸ். யாரா கைஸ் யார் கைஸ் டீமால் ஜோனில் ஜோனில் ஏடா போய் விளையாடி நிற்ப. அந்த ஜோனில் போயிட்டு எங்கே விளையாடின்னு வந்துருக்காங்க கைஸ். ஜோன்லேயே செத்து போயிட்டான். இவன் என்ன போட போகிறான். நீயும் செத்து போயிட. அவனுக்கு வர என்ன கண்ணு வச்சு அடிக்கிறது தெரியல. மண்டிலே அடிக்கிறானுங்களே. சரி க்ளோல் போடுறா. க்ளோல் போடுறா பாவி. செத்து போயிட்டேடா. கைஸ் ஏதோ விட்றாங்க கைஸ். ஏதோ ஜொலிக்குது கைஸ். போட்டு தரலாம் வெறி கொண்டு வந்துடுறாங்க கைஸ். நம்ம ஸ்குவாடே போட்டானுங்க.